விபிஜி ராம்ஜி இந்த திட்டம் வெறும் பேர் மாற்றம் மட்டுமல்ல, இது மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒண்ணு. இதுக்கு எதிராக இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு சட்டசபையிலே தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இப்புதிய திட்டத்தில் மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்படுகையில் மாநில அரசின் நிதி சுமையை கணிசமாக அதிகரிப்பதாக உள்ளது. இந்திய நாட்டின் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று. அப்போ தாவேகா என்ன சொன்னாங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அரசாங்கம் பாஜக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? Saying that DMK is only pretending to oppose BJP for this name change, but in reality they're all hand in glove with each other. இப்போ என்னாச்சு தெரியுமா? தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களே அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. இதனால தமிழ்நாடு அரசுக்கு ₹1 ₹2 இல்லைங்க, 5000 கோடி ரூபாய். எப்படி 5000 கோடி ரூபாய் நஷ்டம்? எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 90 விழுக்காடு ஃபண்டு ஒன்றிய அரசு கொடுத்தாங்க, 10% ஃபண்டை வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 60 விழுக்காடு ஃபண்டு மட்டும் தான் ஒன்றிய அரசாங்கம் தருவாங்களாம், 40 விழுக்காடு இங்க இருக்கக்கூடிய அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கொடுக்கணுமா. இதற்கு முன்னாடி வறுமையில் கண்டறியப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு ஜாப் கார்டு அதாவது வேலை அட்டை அவங்களுக்கு வழங்கப்பட்டு 100 நாள் வேலை திட்டம் அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இந்த திட்டத்துடைய பயனாளிகள் எத்தனை பேர் தெரியுமா? 88 லட்சம் பேர். இதுவரை இந்த திட்டத்துல பதிவு செய்தவங்களுக்கு வேலை யார் தெரியுமா அலாட் பண்ணிட்டு இருந்தா? அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் இவங்க தான் அலாட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேட் யார் தெரியுமா பண்ணுவாங்களா? டெல்லியில இருக்கிறவங்க பண்ணுவாங்களா. இதோட விளைவா பயனாளிகள் குறைவாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு தாங்க தாவேகா அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஒப்புதல் தெரிவிச்சிட்டு ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு பிரதமருக்கு இங்க இருக்கக்கூடிய விஜய் சார் கடிதம் எழுதுறாராம். அதுவும் என்னன்னு, நிதி பங்கீட்டுல வந்து 75% நீங்க கொடுங்க, 25% நாங்க போடுறோம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 90% வந்து ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருந்தீங்க, 10% வந்து மாநில அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வேணாம், நீங்க வந்து 75 கொடுங்க போதும், 25 வந்து நாங்களே வந்து போட்டு மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பிரதமருக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. இதை தான் வந்து ஒன்றிய அரசுடன் இணக்கம் காட்டும் தாவேகா அப்படின்னு தினமலர் கூட கொண்டாடுதா. மாற்றம் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாஜகவை நாங்களும் எதிர்ப்போம்னு சொன்னவங்க இப்ப என்ன பண்றாங்க பாருங்க.